ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கண்டென்ட்டுன்னு இல்லை, பட் எனக்கு மார்னிங்கே இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ ஜென்ரலாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ரேண்டமாக எடுத்த கிளிப்ஸ் தான் இதெல்லாம். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 4 நாள்லேயே மாப்பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இது என்னோடய லைஃப்பில் நான் கேட்குற ஃபஸ்ட்டு ஸ்டோரி கிடையாது. இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நான் கேட்டாச்சு. மேரேஜ் ஆகி வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே இல்லை இந்த லைஃப் செட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. அதுக்கு ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகே. மோரோவர் லைஃபுங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த காலத்துக்கு பொண்ணும் சரி பையனும் சரி ஃபினான்ஷியலாக ஈஸியாகவே இண்டிபெண்ட்டாக வாழலாம். ஆல் தே நீட் இஸ் ஜஸ்ட் லவ். இந்த பர்சன் நமக்கு ஒரு லவ் கொடுப்பாங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு பொண்ணும் சரி ஒரு பையனும் சரி அந்த பர்சன் கூட லைஃப் லாங் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோரோவர் இப்போ ஈகோயிஸ்டிக்காக என்ன நேச்சர் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே புரியலை. கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லி சாகுறவங்களும் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி சாகுறவங்களும் இருக்காங்க. டவுரி ஹராஸ்மெண்ட், இன்லாஸ் கூட இஷ்யூஸ், மாமியார் மருமக பிரச்சனை, ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இல்லை, ஹஸ்பண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க, ஒய்ஃப் சரியாக பார்த்துக்கல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும். எப்படி தான் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப நாள் சேர்ந்துருந்தாங்கங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது. இந்த வாழ்க்கையில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்லலாமேன்னு தவிர அட்ஜஸ்ட் பண்ணு அட்வைஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு மாதிரி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை பை, பார்ப்போம்.